Hello my dear friends and family, எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு அவர் சேனல் Vishvas craft. இன்னைக்கு வேஸ்ட் பேங்கிள் யூஸ் பண்ணி ஒரு சூப்பரான வால் டெக்கர் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி ஹேர் பேண்ட் எடுத்துருக்கேன். இந்த மாதிரி ஹேர் பேண்ட் அண்ட் வேஸ்ட் பேங்கிள் யூஸ் பண்ணி ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அந்த வீடியோவோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. இப்போ ஹேர் பேண்டை நல்லா லூஸ் பண்ணிக்கலாம். எலாஸ்டிக்கை நல்லா இழுத்து விட்டோம்னா லூஸ் ஆகிடும். இப்போ நம்ம பேங்கிளில் இன்சர்ட் பண்ணிக்க போகிறோம். இதே மாதிரி 6 பேங்கிள் ரெடி பண்ணியிருக்கேன். ஹேர் பேண்ட் மட்டும் வேறு வேறு கலரில் யூஸ் பண்ணியிருக்கேன். மொத்தமாக 6 கலரில் நம்ம இதை ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இந்த மாதிரி ஹேர் பேண்டில் பேங்கில் இன்சர்ட் பண்ணிவிட்டு சென்டரில் கொஞ்சமாக அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. பார்க்குறதுக்கு அந்த ரவுண்ட் ஷேப் பக்காவாக தெரியணும். ஸோ இதே மாதிரி 6 கலரில் ரெடி பண்ணியிருக்கேன்னு சொன்னேன் இல்லையா, அதையுமே நான் காமிச்சிட்ருக்கேன் பாருங்கள். டோட்டலாக 6 கலரில் ரெடி பண்ணியிருக்கோம். இதை தனியாக எடுத்து வச்சிடலாம். நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோன்னா உலன் த்ரெட் யூஸ் பண்ணி ஃப்ளவர்ஸ் தான் பண்ண போகிறோம். இதே மாதிரி ஃப்ளவர்ஸ் ஆல்ரெடி நம்ம வீடியோவில் போட்டிருக்கோம். அந்த வீடியோவும் நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி பென்சிலோட ஒரு சைடு லெஃப்ட் ஹேண்டால் நான் த்ரெட்டை பிடிச்சிருக்கேன். மேலேருந்து எடுத்துகிட்டு வந்து திரும்ப ஒரு சைடு கொடுத்துட்டு திரும்ப ஃபுல்லாக நம்ம வந்துட்டு பென்சிலை ஃபுல்லாக ரோல் பண்ண போகிறோம். இந்த மாதிரி ரோல் பண்ணிவிட்டு வந்துட்டு கட் பண்ணிவிட்டு இதை அப்படியே வெளியில் இழுத்துடலாம். இப்போ நான் ஒரு லூப் காமிச்சிட்ருக்கேன்ல, இந்த த்ரெட்டோட லூப்புக்குள்ளே ஆல்ரெடி நம்ம ஸ்டார்டிங்கில் இருக்கிற அந்த த்ரெட்டை எடுத்துகிட்டு வந்து இதுக்குள்ளே விட்டு நம்ம நாட் போட போகிறோம். நல்லா இந்த 2 த்ரெட்டையும் பிடிச்சிட்டு நம்ம பேக் சைடில் மீதி எல்லாத்தையும் இழுத்தோன்னாவே நம்மளுக்கு அந்த ஃப்ளவர் ஷேப் வந்துடும். நல்லா டைட்டாக ஒரு 2 நாட் போட்டுட்டு மீதி இருக்கிற த்ரெட்டை நம்ம கட் பண்ணிடலாம். இந்த உல்லன் ஃப்ளவர்ஸுமே நம்ம ஹேர் பேண்டுக்கு ஈக்குவலாக 6 கலரில் வந்துட்டு ரெடி பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், நம்மளோட ஹேர் பேண்ட் கலர்லேயே நான் ஃப்ளவர்ஸும் ரெடி பண்ணியிருக்கேன். இப்போ இந்த ஃப்ளவரோட சென்டர் பார்ட்டில் ஒரே ஒரு கோல்டன் ஆஃப் பீட் வந்து கொஞ்சமாக ஃபெவிகால் அப்ளை பண்ணி ஒட்டிடலாம். இப்போ ஃப்ளவர்ஸ் எல்லாம் ரெடி பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம்னா உள்ளனில் ஹேங்கிங் பண்ண போகிறோம். இந்த மாதிரி வேஸ்ட் அட்டை ஏதாவது எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இதில் உள்ளன் த்ரெட்டை அட்லீஸ்ட் ஒரு 20 to 25 டைம்ஸ் வந்து சுற்றிக்கலாம். நான் வந்து 25 டைம்ஸ் சுற்றிருக்கேன். இந்த மாதிரி சுற்றிட்டு இதை கட் பண்ணிவிட்டு இதை வந்து சென்டரில் கொஞ்சமாக உள்ள த்ரெட் விட்டு நம்ம இதை கட்ட போகிறோம். இதை நல்லா டைட்டாக கட்டிட்டு இதை வெளியில் எடுத்துடலாம். எடுத்துகிட்டு கீழ்ப்பக்கத்தை மட்டும் ஈக்குவலாக கட் பண்ண போகிறோம். இந்த மாதிரி ஹேங்கிங் வந்து 6 கலரில் நம்ம ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுருக்க இதே கலர்ஸ்லேயே 6 ஹேங்கிங் பண்ண போகிறோம். பண்ணி முடிச்சுட்டு பார்க்கலாம். இப்போ ஹேங்கிங்கும் 6 கலரில் ரெடி பண்ணியிருக்கோம். ஹேங்கிங்க்கு வந்துட்டு ஒரு கோல்டன் பீட் வந்து கோர்த்துருக்கேன். இப்போ எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணி நம்ம ஒட்ட போகிறோம். ஒட்டுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஏதாவது கார்ட்போர்டு அட்டை மெலிசாக இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி அட்டை இந்த மாதிரி நீளமாக கட் பண்ணிக்கலாம். இந்த கார்ட்போர்ட் பீசஸை வச்சு தான் நம்ம ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த பேங்கிள்ஸை ஃபுல்லாக ஒட்ட போகிறோம். இப்போ ஒரு கார்ட்போர்ட் பீஸாக எடுத்து கொஞ்சமாக அதில் க்ளூகன் அப்ளை பண்ணி இதை நம்ம ஒட்டிடலாம். க்ளூகன் யூஸ் பண்ணுறதுக்கு பதில் நீங்கள் ஃபெவிபாண்ட் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஒட்டி முடிச்சுட்டு சென்டரில் அந்தந்த கலரோட ஃப்ளவர்ஸையும் நான் சேர்த்து ஒட்டிடுறேன். இப்போ இந்த 3 பேங்கிள்ஸையும் ஜாயின் பண்ணி ஒட்டின மாதிரி கீழே இருக்கிற இந்த பேங்கிள்ஸையுமே நம்ம ஜாயின் பண்ணி ஒட்டிடலாம். இப்போ 2 பார்ட்டாக ஒட்டுறோம் நம்ம. அதாவது டோரோட சைடு ஹேங்கிங் தான் பண்ணுறோம். டோருக்கு சைடில் இந்த பக்கம் ஒன்று அந்த பக்கம் ஒன்று மாட்டுற மாதிரி பண்ணிகிட்ருக்கோம். நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம்னா மேலே வந்து ஆணியில் மாட்டுறதுக்காக ஃபஸ்ட்டு மேலே இருக்க பேங்கிளில் மட்டும் கொஞ்சமாக த்ரெட்டை வந்துட்டு கட் பண்ணிவிட்டு ஒட்டிக்கலாம். இப்போ ஹேங்கிங்ஸ் எல்லாத்தையும் ஒட்டிடலாம். மொத்தமாக 6 ரெடி பண்ணோம் இல்லையா, 3 தனித்தனியாக பிரிச்சிடலாம். அந்தந்த கலருக்கு ஏற்ற மாதிரி இந்த மாதிரி ஒட்டிடலாம். ஒட்டிட்டு அதுலேயும் கொஞ்சம் கார்ட்போர்டு அட்டை வந்துட்டு கட் பண்ணி ஒட்டியிருக்கேன். இப்போ எக்ஸஸாக இருக்க த்ரெட்டு கார்ட்போர்டு எல்லாத்தையும் கட் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க நம்மளோட வால் ஹேங்கிங். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக ரெடி ஆகிடுச்சுன்ட்டு. ஜஸ்ட் ஒரு 1/2 hour ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா சூப்பராக செஞ்சிடலாம். இந்த மாதிரி உள்ளன் த்ரெட்டும் ஹேர் பேண்டும் வச்சுருந்தீங்கன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வால் டெக்கர் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ. See you on next video. Bye.